என்னுடைய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டம் வள்ளிகுணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.25 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் தளம் இருக்குது, டிக்டாக் தளம் இருக்குது. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வைங்க. ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நிறைய காணிகள் நாங்கள் விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தளமாக எங்களுடைய தளம் இருக்கும். சரி, இப்போ வாங்க இந்த காணி தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளருக்குட்பட்ட வள்ளிகுணம் என்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. இது மாவட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குலாம் வருதுங்க. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் கேட் ஒன்று போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் காணி 1.25 ஏக்கர் காணி இருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு காணி. நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் உண்மையாலுமே காணிக்குள்ளே இருக்குதுங்க. A35 பிரதான வீதி, அதாவது பரந்தன் முல்லைத்தீவு A35 பிரதான வீதியிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. மண் பாதை தான், தொங்கல்ல தெரியுது பாருங்க, ஒரு பாதை உண்டு. அது மண் பாதை தான், ஆனால் பெரிய டிப்பர் வாகனங்கள் எல்லாம் போகக்கூடிய பெரிய பெரிய பாதைகளாக தான் இருக்குதுங்க. ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த காணி. உண்மையாலுமே நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. வீடு இருக்குது, 2 ரூம் ஹோல் கிச்சனோட, கட்டு கிணறு இருக்குதுங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு கோழிக்கூடு, 80 அடி நீளத்திலையும் 16 அடி அகலத்திலையும் ஒரு கோழிக்கூடும் இருக்குதுங்க காணிக்குள்ளே. சுற்றி வர நிறைய சனம் இருக்கிறாங்க, பயப்பட தேவையில்லைங்க. காணியை சுற்றி சனம் இருக்கிறாங்க. 3 பக்க பாதையை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க, இதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இது விரலி மரம்னு சொல்லுவாங்க. பழுத்தா நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், சின்ன சின்ன காய்களோடு இருக்கும். சந்தையில் கூட விற்பாங்க. இந்த விரலி மரம்னு தான் இதை சொல்லுவாங்க. அந்த மரம் பாருங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு எவ்வளவு நிழலோடு இருக்குன்னு சொல்லி. அடுத்தது நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் இதான் வீடு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்டு. முன்னுக்கு ஃப்ளாட் மாதிரி சிஸ்டம் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஃப்ளாட் வீடு இல்லை, ஃப்ளாட் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க. மேலால் தண்ணி நிற்கிது பாருங்க. நல்ல தண்ணியோட ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றாக நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வருவோம். அதுக்கு முன்னுக்கு இந்த வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் அப்படியே போய் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பயன் தரக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக சின்ன ஒரு சன்செட் மாதிரி இறக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு அவுட் கோலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஒரு அவுட் கோல் உண்டு. மேலே தகரம் தான் போட்டிருக்குறாங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இது ஹோல் ஒரு அளவான ஒரு சின்ன ஹோல் தான். மேலே சீலிங் அடிச்சிருக்கிறாங்க, ஃபேன் எல்லாம் பூட்டியிருக்கிறாங்க. இது சாமி அறை. அடுத்தது அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இது இன்னொரு அறை உண்டு, 2வது அறை. வீடு நல்ல அமைப்பான வீடாக இருக்குது. இது கிச்சனுக்கெல்லாம் மாபிள் எல்லாம் பதிச்சிருக்கிறாங்க. கீழே சிங்க் தட்டுக்கெல்லாம் மாபிள் பதிச்சு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணி பைப் லைன் எல்லாம் நீட்டாக உண்மையாக செய்திருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. ஒரு அளவான சின்ன வீடு தான், ஆனால் நல்ல நீட்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டை பார்த்தா தெரியும். அதுக்கு பக்கத்தில் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கிச்சனும் இருக்குது. ஒரு கிச்சன் செட்டப்பில் இஞ்சால செய்து வச்சிருக்கிறாங்க. இங்கால ஒரு 10 ஒன்று இருக்கிறாங்க பாருங்கள். இதுவும் ஒரு கிச்சன் மாதிரி தான் பாவச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெளி கிச்சன் மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் அதை ஒரு ரூமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்னு சொன்னால் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கமுகு மரங்கள் இருக்குது பாருங்கள். இவ்வளவு கமுகு மரங்கள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நல்ல அமைப்பான ஒரு காணிங்க. 1.25 ஏக்கர் உறுதி காணி. உறுதி என்று சொல்லுவாங்க தானே, அந்த உறுதி காணி. யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி நல்ல உறுதி காணி. இதில் ஒரு கோழிக்கூடும் இருக்குதுங்க. நல்ல நீளமான ஒரு கோழிக்கூடு, டொய்லெட் வசதி, கரண்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க. A35 பிரதான வீதியிலேருந்து சத்தியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. கட்டு கிணறு, நல்ல தண்ணியோட கட்டு கிணறோட இருக்குதுங்க. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடுங்க. நான் உங்களுக்கு உள்ளே கொண்டே கோழிக்கூட்டினுடைய அமைப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 800 கோழிகளுக்கிட்ட வளர்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல நீளமான கோழிக்கூடு. 80 அடி நீளம் இருக்குது. இதில் பாருங்க அகலம் 16 அடி அகலம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 800 கோழிகள் வளர்க்கலாம். இந்த கோழியை வளர்த்து கொண்டு இந்த மரங்களையும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாலே உங்களுக்கு நல்ல வருமானம் பெறும் இந்த காணிக்குள்ளே. இதில் ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கால ஒரு சின்ன ஒரு மாட்டு குட்டியில் ஒன்று போட்டு அப்படியே குறையாக நிற்கிதுங்க.
மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கில் இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களை நாங்கள் வந்து பார்ப்போம். தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய தென்னைகள், பெரும்பாலும் வந்து காய்க்கக்கூடிய தென்னைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி கமுகு வந்து 40 கமுகு மரம் நிற்கிது. கஜு மரம் வந்து 6 நிற்கிது. மாமரம் வந்து 10 மாமரம் நிற்கிதுங்க. தென்னை எல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் நல்ல காய்களோடு தான் எல்லா தென்னையும் இருக்குதுங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஈரப்பலா மரம் ஒன்று இருக்குதுங்க. விரலி மரம் வந்து முத்தத்தில் ஒன்று இருக்குது. இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. நல்ல சமதரையான ஒரு காணிங்க, ஒரு நீள் சதுர காணியாக தான் இருக்குது. அகலமும் வந்து உங்களுக்கு போதிய அளவு காணும், நீளமும் வந்து நல்ல நீளமாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு காணி, தவற விட்டுறாங்க. எல்லா வசதியோடையும் வந்து இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பண்ணைக்கு முக்கியமாக வந்து பண்ணைக்கு வந்து உகந்த காணி. இந்த காணிகளை சுற்றி வீடுகளும் இருக்குது, வயல்களும் இருக்குது. நிறைய வயல் காணிகளும் இருக்குது. ஆடு மாடு வளர்க்குறதுக்கு பண்ணைகளுக்கு இன்னும் சிறப்பான ஒரு காணியாக இந்த காணி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த காணியோட விலைக்கு நாங்கள் வந்துடுவோம். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாளர் வந்து 98 லட்சம் ரூபா வந்து சொல்கிறார். ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. இதில் நான் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 98 லட்சம் ரூபா வந்து சொல்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் வந்து நல்ல முறையில் விளம்பரம் செய்து நாங்கள் வந்து விற்பனை செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். சரி உறவுகளே, முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.